போயிட்டா அடியே மல்லிகா மல்லிகா நாளை குடிச்சு போட்டா காலையில கொல்லிக்கா அவ போயிட்டா அடியே தடாலகாரோ செருப்பா நானு அடியே ஆயிரம் குச்சி நான் என்ன தொடுப்பு கட்டியா அடியே மடத்திருந்த காவேரி உலகத்துல எவ்வளோ அழகான பேரெல்லாம் வச்சிருக்காங்க. என் பேர் முருகா சூத்தாடி கட்டிக்கிட்டு ரசிகண்டி அவன் கலை ரசிகன் இப்ப இல்ல நாட்டங்கத்தை புதுசு எங்க எந்த ஊருக்கு போனாலும் நம்ம சுத்து வட்டாரத்துக்கு வந்துருவாங்க. ஏன் கேட்டா மேடிச்சர் ஏழுமல நானு மேடிச்சர் முருகன் நாங்களாம் ஒன்னா போது ஆட்டை கத்துக்கிட்டு புதுசுல ஆமா நாங்க டேய் உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அன்பாக அண்ணன் கூட கூட இருந்தால்தான் நீங்க ஒரு பெரிய ஆட்ட கண்ணாக்கிறேன் என்ன தெரியாதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய வந்துக்கிறேன்னா அவரு தான் அப்படி இருக்குல்ல எம்மா இட்லிக்கு நேரம் ஆகுது அம்மா வார்த்தை போகட்டும் பானா போட்டு ஊர் எது இது இதுதான் சோறு ஊரு அதுக்குதான் அந்த பாப்பா அப்புறம் சொல்லிட்டு அனிதா உனக்கு கொடுக்கவே இல்லை. எனக்கு நான் தான் வரலையே நான் வந்து பார்த்தேன் சாப்பாடுன்னா உண்மையாவே சொல்லணும் புடிமுகம் உண்மை பேசி உப்பிட்டா குழு உண்டாலும் உண்பதே அமிர்தமாகும். நம்ம ஆட்டக்காரங்க அனைத்து பேரும் சின்ன குழந்தை தான் அனிதா பாப்பா அவ்வளவு ஒரு அழகா சாப்பாடு அம்மா பேசுருந்துச்சு அவ்வளவு ஒரு பிரபாதமா சாப்பாடு ஆட்டுக்காரங்க சோறு போற அந்த ஊர் எனக்கு சகல் தின்று போல அடங்குது அம்மா ரவோடு அப்புறம் எடுத்து போய் தான் சாப்பிட்டேன் 15 போட்டா முடிங்கிற பத்தியா உண்மையா சாப்பிடுறது சொன்னாங்க அவ்வளவு ஒரு அருமையா சிறப்பா பண்ணாங்க. அம்மா மத்தான வாழ வைக்கக்கூடிய ஊர் இந்த தச்சம்பட்டு நன்னகரம். எவ்வளவு ஒரு பெருத்த கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு கூட்டத்தை நீ எங்க பாப்ப நீ பார்க்க முடியாது. நாளை காலையில எங்கடி பார்க்க முடியும்? 11-12 மணிக்கு மேல 11-12 மணிக்கு மேல ராமகிருஷ்ணன் அங்க ஒயின் ஷாப் பக்கத்துல போய் பாரு அம்மா கூட்டமா அங்கதான் இருக்கும். நம்ம மாதிரி பொம்பளை அடி கூட அங்க வருவாங்க. கள்ளப்பாடியில தலைவர் தான் போவாரு. நாம அங்க கூடுற கூட்டம் தான் கூடுது. ஏன் எனக்கு தெரிவிக்காது சத்தியமா டெய்லியும் பைக்ல போகும்போது இந்த மல்லூர் படி கண்ணாடிக்கு திருவிழா போற ரோட்ல ஒரு ஒயின் ஷாப் ஐயோ சாமி ரோட்ல கிராஸ் பண்ணி ஒரு மாரியம்மனுக்கு சாக்கை என்று கூழ்வாக்கு திருவிழா அது சாக்கை என்று கூழ்வாட்சி உடை விட்டு விட்டால் பெருமை தராது. அனைவரும் இன்னும் ஊர் விட்டு ஊர் போய் கூட கஷ்டப்பட்டு வருடந்தோறும் ஆனா நான் பார்த்த வரைக்கும் இந்த கஷ்டப்பட்டு மாதிரி கஷ்டப்பட்டாலும் ஊருக்காரன் ஊரை குடுத்து படுத்துட்டு இருக்கிறான். நான் சோழத்துக்கு போன சாமி தூக்குடா அப்படின்னு என்ன சாமி தூக்கிட்டாங்கப்பா. பொழுதுக்கும் அவங்க பேசுற அவங்களுக்கு தெரியும். போடு போடு இருங்க உண்டி இருக்கு போடு போடு அம்மா அப்புறமேட்டு அந்த அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து அத்து விட விட்டு விட்டால் பெருமை தராது என்று எல்லாம் ஒரு இரவு நாடகத்தை வைத்து அனைத்து இந்த பொதுமக்களுடைய பாதத்திற்கும் அது அம்மனர்களை பெற்று இத கட்டி மாங்கல்யம் காமாட்சி மாங்கல்யமாகவும் கொண்டை பூ வாடாமல் நோய் நொடி இல்லாமல் இன்னும் மக்கள் சம்பத்து மனசென்பத்தோடு ஆல்கோல் தழித்து அருகு போல் ஒன்றிய முடிவில் போல் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் வாழ்வாங்க வர வேண்டும் இல்லாமல்
அது மட்டும்தான் உங்களுக்கு விளக்கமா? அது சத்தியலோகத்தை வீடியோ நீதி தவறாத ஆட்சி செய்து வரக்கூடிய மன்னவர் அது முகமடைத்த பிரபுதேவர் அல்லவர் அல்லவரின் துணைவி இந்த கலைவாணி அம்மா மனைவி கலைவாணி அதி சீக்கிரமாக வரவேற்ற காரணம் என்னங்க? சத்தியில சட்டிபதி அமர்ந்து அசுராதி பயிலே கிடையாது. சந்தோஷமா படம் மருந்து வாங்குவது Come on.
நாகசனம் வணக்கம் வணக்கம். சபையை பார்த்தாயா? என்ன ஊர்? எந்நாட்டுக்கு பண்ணாடா வல்லூர்பேட்டை அடுத்த லட்சப்பட்ட நகரத்திலே இன்று இரவு எதற்காக நாடகம்? அதோ புத்துமாரி அம்மனுக்காக பார்த்து அம்மனை அபிஷேகம் செய்து இன்று இரவு நாடகம். இந்த தமிழ் முன்பகாந்தனே ஆள் யார் விளக்க தெரியாது? இந்த உலகத்தில் ஓடி போய் சுற்றி வரக்கூடிய திருலோக சஞ்சாலாரி நாரதன் நாரதன் நாரதன். விளக்கம் விளக்கம் எப்படி எப்படி என்றா ஐயனாக பிரம்மதேவனுக்கும் ஊர்வசி அம்மனுக்கும் பயந்தனாக பிறந்தா
தாய் தம்பி இருந்தா தந்தையே நீங்க மட்டும் இருக்கிற தாய் இருக்கிறாங்க. அது ஒண்ணு இல்லைங்க. திருவண்ணாமலையிலிருந்து மயிலூர் படி கவர்மெண்ட் பஸ் போகுதுங்க. நீ முன்னாடி யாருங்க? பின்னாடி காலியா இருந்துச்சா? பின்னாடி நாயா இருந்துச்சு. மகளே நரதா இந்த தாய் தந்தையுடைய பாதத்தை வேண்டி படித்து விடால் நீ எப்படி வாழ வேண்டும்?
எப்படி அருகம்பில் எப்படி வாடாம இருக்கின்றதோ அத்தன்மை போல நீயும் உன்னுடைய கழகமும் சுபசேமமா வாழ. சரி, அப்படி ஆகட்டும். காலம் வரைக்கும் எப்போதும் ஒரு நாள் தான் வருவேன். ஆமா, இதுக்கு மேல அப்புறம் கதை விளக்கம் வராது. அமைதியா இருக்கிறத செஞ்சு அமைதியா இன்றைய தினம் எதற்காக சத்தியலோகம் வந்த? காலமானம் முடித்து மகாதேவி பார்ப்பதற்கு ஓட்டோட்டமா ஓடி வந்தாயா? எதற்காக கேக்குறீங்க? தந்தையே, சத்தியலோகம் எதற்காக வந்தேன்னா இன்னைக்கு கலகமே இல்ல. உங்க தாய் தந்த பாதை வணங்கி வரலாம்னு சொன்னாங்க. அது மட்டும் தானா? அத பார்த்தது பதுமட பாலான சொல்லுமடா. பாத்தையா ஏன்னு கேட்டா நீ வந்தாலும் கழகம் போனாலும் கழகம் திருநாள் அரசு மாதிரி நீ வந்தாலும் கழகம் போனாலும் கழகம் உன் கூட போறவங்க மாதிரிதான் திருநாள் பார்த்து கண்டால் வந்தாயா எந்த வழி வந்தாயோ அந்த வழியா சுலாபில ஓடி போயிடு. புத்திக்கிட்டா இல்லையா? வந்தாயா வந்து பார்த்தாயா வந்தவையா போயிடுங்க. அம்மா மாதிரி உருவம் வந்தவையா போக முடியுமா? என்னுடைய சத்தியலோகத்துல என்னுடைய சத்தியலோகத்துல 4 பக்கம் வழி உண்டு. அதனால் கிழக்கு பயப்படி வந்தாயா மேற்கு பயப்படி வந்தாயா? புத்தி கேட்டாப்ல டிவி மாத்திர போட்டு வர மாட்டேங்கிறேன். போறியா இல்லையா? போடா, ஊரை விட்டே போடா. அவனை அடிச்சு அனுப்புறேன். சண்டை வருவது வரமாட்டினா தாக்கார கூட மாட்டேங்கிறானு. தாய் தந்தை பார்த்து பாதம் வணங்கணும். நம்மளுக்கு தக்க மரியாதை கொடுக்கல. இந்திய மக்களை விடலாமா? விடக்கூடாது. எப்போது ஒரு அடி அடிச்சாங்களோ அவங்கள பெத்த தந்து தயாரி 100 அடி வாங்க வைக்கணும். வைக்கல என் பேர எங்க போட செஞ்சு இந்திய கழகம் கடத்தி விட்டது. ஆமா, நானும் வீட்டுல பாத்துட்டோம். சென்று தந்தை பார்த்து கொடுக்காமல் வந்தாயா பார்த்தாயா அந்த வயத்தினை படுத்திருக்க அத்தளத்தில் பெற்ற தந்த தாயாராலும் ஒரு சுத்தி கட்டி ஓட்டிருக்கேன்னு சொல்லி அதை வேத்தாளுக்கு சொல்ல அவரை